ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்டட் டியூ டு ரிலேட்டட் சேனல் அப்படின்னு ஒரு ரீசனை சொல்லி உங்களோட யூடியூப் மானிட்டேஷனை பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி நம்ம அப்பீல் பண்ணுறது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சஸ்பெண்டட் டியூ டு ரிலேட்டட் சேனல் எதுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்பில் நீங்கள் 2 சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு சேனலுக்கு இன்னத்தட்டிக் கண்டென்ட் ப்ராப்ளமோ இல்லை ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து அந்த சேனலுக்கு மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வச்சுருக்கிற இன்னொரு சேனலையும் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு தான் வந்து சஸ்பெண்டட் டியூ டு ரிலேட்டட் சேனல் சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ராப்ளம் வர எல்லோருமே கண்டிப்பாக 2 சேனலுக்கு மேலே வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரே சேனல் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரவே வராது. இது எப்படி ப்ரோ அவங்க கண்டுபிடிப்பாங்க நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னா, அது வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர், வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் கொடுத்த ஐடி, ஒரே AdSenseல நீங்கள் 2 சேனல் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சும் கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த சஸ்பெண்டட் டியூ டு ரிலேட்டட் சேனல்லாம் என்ன, எப்படியா யூடியூப் வந்து நீங்கள் இன்னொரு சேனல் வச்சுருப்பீங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி சஸ்பெண்டட் டியூ டு ரிலேட்டட் சேனல் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நம்ம யூடியூப் எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம். இல்லை நீங்கள் தப்பாக எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம மேல்முறையீடு செய்யலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு யூடியூப் மானிட்டேஷன் திரும்பவும் கிடச்சிடும். அதை தான் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அப்பீல் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து யூடியூப் கிரியேட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு யூடியூப் வந்து எதை வச்சுலாம் நீங்கள் இன்னொரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இமெயில் அட்ரஸ். இப்போ நீங்கள் 2 சேனலுக்கும் ஒரு இமெயில் அட்ரஸ் வச்சுருப்பீங்களா, அந்த இமெயில் அட்ரஸ் ஒன்னோட வந்து தொடர்பில் இருக்கும். எப்படின்னா ரெக்கவரி இமெயில் அட்ரஸாக இந்த சேனலோட அந்த சேனலுக்கும், அந்த சேனலோட இமெயில் அட்ரஸையே இந்த சேனலுக்கும், அதாவது செகண்ட் சேனலுக்கும் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுத்து வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி ரெக்கவரி அட்ரஸாக நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்து வச்சுருக்கும் போது அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இந்த சேனல் உங்கள் சேனல் தான். அடுத்து சேம் AdSense அக்கௌண்ட்டு நீங்கள் 2க்கு மேலே யூடியூப் சேனல் வச்சுருந்து அது எல்லாத்தையும் ஒரே AdSense அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூடியூப் பார்வையில் இது எல்லாமே வந்து உங்களோட யூடியூப் சேனல் தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால் அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த மற்ற சேனலுக்கும் வந்து பாதிக்கும். ஓகேங்களா? இப்போ அதனால் ஒரு சேனல் டெலிட் ஆகுதுன்னா எல்லா சேனலும் டெலிட் பண்ணிடுவாங்க. மானிட்டைசேஷனும் ஒரு சேனலுக்கு கேன்சல் ஆகுதுன்னா எல்லா சேனலுக்கும் வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் யூடியூப்பில் இருக்கிற ரூல்ஸு. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக தெரியுது. நீங்கள் போகிறது இன்னத்தட்டிக் கண்டென்ட் மாதிரி இருக்குது, இல்லை ரியூஸ்டு கண்டென்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தனித்தனி AdSense அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அதுதான் பெஸ்ட் வழி. ஓகேங்களா? இது வந்து தப்பிக்க வேறு வழியே கிடையாது. இப்படி தான் பண்ணி ஆகணும். அடுத்து ஃபோன் நம்பர். நீங்கள் 2-3 சேனலுக்கு ஒரே மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாலும் அது உங்கள் சேனல் தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் ஃபோன் நம்பர் வந்து ஒரு சேனலுக்கு வேறு மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஒரே ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து வெரிஃபிகேஷனுக்கு நம்ம கொடுத்த ஐடி. ஓகேங்களா? இப்போ அட்வான்ஸ் ஃபியூச்சர்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது டிரைவிங் லைசன்ஸ்லாம் கேட்கும். இந்தமாதிரி ஏதாவது கவர்மெண்ட் டாக்குமெண்ட் வந்து நம்மளை வெரிஃபை பண்ணுறதுக்கு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் சேம் ஐடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்போ இது உங்கள் சேனல் தான் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து பாதிப்பு வரும். அடுத்து வந்து சேம் மொபைலில் இல்லைனா சேம் ஐபி அட்ரஸில் நீங்கள் 2க்கு மேலே யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அவங்க அதையும் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிருவாங்க, மானிட்டேஷன் கேன்சல் பண்ணிருவாங்க. அதனால் இதெல்லாம் தான் காரணம். ஓகேங்களா? இது இல்லாமல் சில விஷயங்கள் இருக்குது. யூடியூபுக்கு வந்து நீங்கள் இந்த சேனல் 2 சேனலும் உங்களோட தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் மறைச்சி வச்சுருக்கணும். வேறு ஐடியில் வச்சுருக்கணும் எல்லாமே. ஓகேங்களா? பார்க்கும்போது அப்படி தான் தெரியணும். அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை தப்பிக்க முடியும். நீங்கள் சேமாக ஒரே மொபைலில் வச்சுக்கிட்டு இல்லை சேம் AdSense அக்கௌண்ட்டில் இப்போ இல்லை நான் இப்போ சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ரீசனை வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் மாட்டிப்பீங்க. அதனால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு வேறு வழி இல்லையா ப்ரோ, வேறு எதுவும் பண்ணி இதை கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்னன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த சேனலுக்கு நீங்கள் வந்து திரும்ப மானிட்டேஷன் வாங்கினா மட்டுமே இன்னொரு சேனலை காப்பாற்ற முடியும். இல்லை நீங்கள் ஒரு 2-3 சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லா சேனலும் மானிட்டேஷன் கேன்சல் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு எந்த சேனலுக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆச்சோ அந்த சேனலை வந்து திரும்ப நம்ம எடுக்கணும். திரும்ப மானிட்டேஷன் நம்ம வாங்கணும். அப்போ தான் வந்து அதர் சேனல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து மானிட்டேஷன் வந்து கொடுப்பாங்க. இல்லைனா தரவே மாட்டாங்க. இதுதான் யூடியூப்பில் இருக்கிற ரூல்ஸே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தபடியாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி திரும்ப எப்படி யூடியூப்பில் மானிட்டேஷன் வாங்குறது அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் திரும்ப உங்கள் சேனலுக்கு மானிட்டேஷன் வாங்கினா அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து அப்பீல் பண்ணுறது, இன்னொன்று வந்து ரீஅப்ளை பண்ணுறது. அப்பீல்னா என்னென்னா, நான் வந்து தப்பே பண்ணலை, யூடியூப் தான் தவறுதா எனக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து கொடுத்து என் மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, என் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்பீல் பண்ணலாம். அந்த அப்பீல் எப்படி பண்ணுறதுனா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி அதில் வந்து டீட்டெயிலாக சொல்லணும். அதில் ப்ரூஃப்லாம் வந்து ஷோ பண்ணணும். எனக்கு வேறு சேனல் இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ப்ரூஃப்லாம் வந்து சப்மிட் பண்ணணும். உங்கள் சேனலோட ஹிஸ்ட்ரி, இமெயில் அட்ரஸ்ஸு, அதேமாதிரி உங்கள் ஃபோனில் இருக்கிற உங்களோட யூடியூப் சேனல் எல்லாத்தையும் வந்து நம்ம காட்டணும். இந்த மாதிரி அந்த 5 நிமிஷம் வீடியோவில் நம்ம ஷோ பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ணால் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேறு எந்த சேனலும் இல்லை, இது தரது தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு திரும்ப மானிட்டேஷன் கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, இல்லை நீங்கள் இன்னொரு சேனல் வச்சுருக்கீங்க, அந்த சேனலுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, அதனால தான் மானிட்டேஷன் நாங்கள் கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. இது ஃபஸ்ட்டு மெத்தடு. 2வது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் ரீஅப்ளை.
உங்களோட YT ஸ்டுடியோ ஆப்பில் ஏர்னிங் பேஜில் ஆப்ஷன் 2ன்னு போட்டு ரிசால்வ் சஸ்பென்ஷன் ஆன் ரிலேட்டட் சேனல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ரீஅப்ளே. உங்களுக்கு ரீஅப்ளே டேட் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு மானிட்டேஷன் தரவே மாட்டாங்க அந்த டேட் வந்தாலும். எதனால்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராப்ளமான அந்த சேனலுக்கு திரும்ப நீங்கள் மானிட்டேஷன் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இந்த சேனலுக்கு, செகண்ட் சேனலுக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஆப்ஷன் 2ன்னு போட்டு ரிசால்வ் சஸ்பென்ஷன் ஆன் ரிலேட்டட் சேனல்னு போட்டிருக்காங்க. இந்த சேனல் கூட எந்த சேனல் கனெக்ட் ஆயிருந்தோ அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணால் மட்டும்தான் இந்த சேனல் மானிட்டேஷன் தருவோம்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு உங்களை ரீஅப்ளை வச்சு மானிட்டேஷன் வாங்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அப்பீல் மட்டும்தான். அப்பீலும் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் அந்த சேனலை சரி செஞ்சு மானிட்டேஷன் வாங்கினா மட்டும்தான் அது கூட தொடர்புக்கிற அதாவது ரிலேட்டட் சேனல் ப்ராப்ளம் அதாவது எத்தனை சேனல் இருந்தாலும் எல்லா சேனலுக்கும் திரும்ப மானிட்டேஷன் வாங்க முடியும். இல்லைனா வாங்கவே முடியாதுங்க. அதுதான் இதில் இருக்கிற பெரிய பிரச்சனையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து அப்பீல் எப்படி பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வீடியோ வந்து எடிட் பண்ணணும். அதில் நிறைய விஷயம் இருக்கணும்னு யூடியூபே சொல்லியிருக்காங்க. அது எதெல்லாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். இப்போ உங்கள் YT ஸ்டுடியோ ஆப்பில் அந்த ஏர்னிங் பேஜ் வந்துருங்க. அதில் இங்கே ஸ்டார்ட் அப்பீல்னு பிளாக் கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் அந்த வீடியோ என்னென்ன சொல்லணும் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் நான் சொன்ன பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாலிசினா என்னன்னு மேலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்பீல் பண்ண போகிறீங்கன்னா இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னென்னா நீங்கள் எந்த வீடியோவும் டெலீட் பண்ணியிருக்க கூடவே கூடாது, சேஞ்சஸ் எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேங்களா? லாஸ்ட்டாக நீங்கள் வீடியோ போட்டிருப்பீங்க. அந்த வீடியோவில் எந்த வீடியோவும் ப்ரைவேட் பண்ணக்கூடாது, பப்ளிக் பண்ணக்கூடாது, அன்லிஸ்ட் பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் நீங்கள் அப்பீல் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் வந்த உடனே அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்பீல் வந்து எடுத்துப்பாங்க. இல்லைனா அப்பீல் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதை தான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. அதனால் சேனலில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்பீல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அப்பீல் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ன்னு போட்டு கிரியேட் எ வீடியோ ஃபார் யுவர் அப்பீல்னு போட்டிருப்பாங்க. இப்போ அந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோ வந்து சப்போர்ட்டட் லாங்குவேஜில் இருக்கணும். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் ஹிந்தியும் மட்டும்தான் அவைலபிள் லாங்குவேஜில் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த வீடியோவில் பேசுகிற லாங்குவேஜ் என்னவா இருக்கணும்னா ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணும். தமிழ்லாம் அலோடு கிடையாது. அதனால் ஹிந்தி இல்லை இங்கிலீஷில் மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் வீடியோவில் வந்து உட்காந்து பேசினாலும் சரி, இல்லை உங்கள் ஃபேஸை காட்டாமல் வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்தாலும் சரி, இது ரெண்டுத்தில் எது இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பேசியிருக்கணும். அதுவும் ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷில் மட்டும் தான் பேசியிருக்கணும். அதனால் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ரெண்டாவதாக வந்து உங்கள் வீடியோ வந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. 5 நிமிஷத்துக்குள்ளனா 4.59 செகண்ட் அதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அதனால் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு மேலே போகக்கூடாது. அடுத்து மூணாவதாக ஃபஸ்ட்டு 30 செகண்ட் அந்த வீடியோ ஸ்டார்டிங் பண்ணுற ஃபஸ்ட்டு 30 செகண்டுக்குள்ளே உங்கள் சேனலோட URL வந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் சேனலோட URLலாம் https://www.youtube.com அப்படின்னு போட்டு உங்கள் சேனலோட ஒரு லிங்க் மாதிரி வரும். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை காட்டினாலும் சரி, அதை வந்து ஃபஸ்ட்டு 30 செகண்டுக்குள்ளே ஷோ பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நாலாவதாக வந்து மென்ஷன் த ரிவ்யூவர் ஃபீட்பேக்னு போட்டிருக்காங்க. அதாவது எந்த ப்ராப்ளம் சொல்லி உங்களுக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆகிருக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நமக்கு வந்து சஸ்பெண்டட் டியூ டு ரிலேட்டட் சேனல்னு வந்திருக்கு. அது எதனால் வந்து நீங்கள் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு தவறுதலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படின்னா, நான் வேறு எந்த சேனலில் வச்சில்ல, யூடியூப் வந்து எனக்கு தவறுதலாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்ட்ரி அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கெல்லாம் காட்டணும். நம்ம ஃபோனில் இருக்கிற இமெயில் அட்ரஸ், அதேமாதிரி யூடியூப் சேனல் ஏதாவது வச்சுருக்கீங்களா, அது எல்லாத்தையும் வந்து ஷோ பண்ணிவிட்டே இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரணும் பின்னாடி. ஓகேங்களா? அடுத்து அது கீழே வந்து ஹவு டு அட்ரஸ் திஸ் ஃபீட்பேக் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அது என்னென்னா, இப்போ நான் 4வது ஒரு பாயிண்ட்டை சொன்னல, மென்ஷன் த ரிவ்யூவர் ஃபீட்பேக்னு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னல, அதில் இது எல்லாம் சொல்லணும். எதுனா நீங்கள் வந்து எந்த சேனலும் வந்து நான் ரன் பண்ணலை, அதாவது வேறு எந்த சேனல் கூடயும், அதாவது மானிட்டேஷன் கேன்சல் ஆனால் வேறு எந்த சேனல் கூடயும் இந்த சேனல் வந்து கனெக்டில் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து லாஸ்ட் ஆகிற பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் சேனலோட ஹிஸ்ட்ரியை வந்து சம்மரைஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் ஃபோனை எடுத்து காட்டி அதில் என்னென்ன இமெயில் அட்ரஸ் வச்சுருக்கீங்க, என்னென்ன இமெயில் அட்ரஸில் சேனல் இருக்குது, இது எல்லாத்தையுமே காட்டணும். அதில் நீங்கள் வேறு எந்த சேனலும் வச்சுருக்கக்கூடாது, அந்த சேனலுக்கு மானிட்டேஷன் வாங்கியிருக்கக்கூடாதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஷோ பண்ணும்போது பார்த்து ஷோ பண்ணுங்கள். இது வந்து நேச்சுரலாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி சேனல் வச்சுருந்து அதை டெலீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரியாது நினச்சி நீங்கள் அதை காட்டினீங்கன்னா அவங்க உடனே வந்து உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க லிங்க்கில் இருக்கான்னு. அதனால் ஈஸியாக ஏமாற்றிலாம் நினைக்காதீங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ராப்ளம் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 சேனல் மேலே வச்சுருப்பீங்க. 199% எல்லாருமே 2 சேனல் மேலே வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் வரும். சும்மாலாம் வரவே வராதுங்க. அதனால் கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் வந்து மறைச்சி பண்ணிடலாம், அப்படி பண்ணலாம்னு நினைக்காதீங்க. அதை வந்து யூடியூப் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாவது சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியுதுன்னா நீங்கள் அப்பீல் பண்ணாமல் விட்டுறது தான் நல்லது. இல்லை நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா அவங்க திருப்பி உங்களோட சேனலோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பாங்க. வேறு ஏதாவது லிங்க்கில் இருக்கா, ஆட்சன்ஸில் லிங்க்கில் இருக்கா, உங்கள் ஐடி ப்ரூஃபில் லிங்க் இருக்கான்னு அவங்க எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ வேறு ஏஐ ஃபுல் கண்ட்ரோல் வந்துடுச்சுங்க. ஒரே ஒரு கிளிக்லேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க.
அதனால் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு இன்னதென்டிக் கன்டென்ட் ப்ராப்ளம் வரதுக்கு காரணம் இதுதான். ஏஐ ஃபுல்லாக எடுத்துறவோ செட்டிங்ஸ் எல்லாமே ஈஸியாக அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு சேனலும் ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஈஸியாக செக் பண்ணிடுறாங்க. அதனால தான் நிறைய பேர் இப்போதைக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆகுது அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வராங்க. அதனால் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம வந்து ஏமாற்றவும் முடியாது. உங்களுக்கு உண்மையாலுமே எந்த சேனல் வச்சில்லைனா மட்டும் நீங்கள் அப்பீல் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. அடுத்து இந்த எல்லாத்தையும் இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணணும், உங்கள் சேனல் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணும்போது ப்ரைவேட், பப்ளிக், அன்லிஸ்டட்னு இருக்கும். அன்லிஸ்டட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அன்லிஸ்டடில் வச்சு வீடியோ வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது அந்த வீடியோ டைட்டில் வந்து வெறும் அப்பீல் வீடியோ அப்படின்னு மட்டும் கொடுங்க. வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் டேக் எதுவுமே கொடுக்கக்கூடாது. வீடியோட டைட்டில் மட்டும் அப்பீல் வீடியோன்னு மட்டும் வச்சுட்டு அந்த வீடியோவை அன்லிஸ்டடில் வச்சு சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அந்த வீடியோட லிங்க்கை வந்து அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த பேஜில் லாஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள், வீடியோ யூஆர்எல்னு. அதில் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்பீல் வந்து சப்மிட் ஆகிடும். அவங்க எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு 14 நாள் ஆகும். ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் உண்மையாலுமே சேனல் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா, வரலையா, அதெல்லாம் ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சி பார்த்துட்டு உங்கள் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. உங்கள் மேலே தப்பே இல்லை, நீங்கள் வேறு எந்த சேனலில் வச்சில்ல அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மானிட்டேஷன் திரும்ப கிடச்சிடும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மானிட்டேஷன் கிடைக்காதுங்க. இந்த ப்ராப்ளத்தை தப்பிக்க ஒரே வழி, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட சேனல் ப்ராப்ளம் வச்சு பார்த்தீங்களா, அந்த சேனலோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி திரும்ப யூடியூப்பில் மானிட்டேஷன் வாங்கினா மட்டும்தான் அது கூட கனெக்டாக இருக்கிற இந்த மாதிரி அடுத்த சேனல் இல்லை 2-3 சேனல் கூட வச்சுருக்கலாம், அந்த சேனல் எல்லாத்துக்கும் திரும்ப மானிட்டேஷன் கிடைக்கும். இல்லைனா கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் ஃபைனல். ஓகேங்களா? நம்ம வேறு எதுவுமே பண்ணவே முடியாது. இப்போதைக்கு யூடியூப்பில் இருக்க ரூல்ஸே இதுதான். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் அந்த சேனலை வந்து சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மற்ற சேனல் வந்து ஈஸியாக மானிட்டேஷன் வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதை வச்சு வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி சப்மிட் பண்ணி பாருங்கள். இந்த சஸ்பெண்டட் டியூ டு ரிலேட்டட் சேனல் இந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இன்னும் இதை பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அப்படி இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது, அதுலேயும் வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.